This video sponsored by Buy Mode shopping application. ஒரு கதை சொல்றேன் சார். ஆனா என் கதையை வேற. மன்னா வணக்கம் மன்னா. வணக்கம் அமைச்சரே, வாருங்கள் வாருங்கள், வந்து அமருங்கள். மன்னா, உங்களிடம் நீண்ட நாட்களாக ஒரு கேள்வி கேட்க வேண்டும் என்று துடித்துக் கொண்டே இருக்கிறேன். இன்றாவது கேட்கலாமா? என்ன? கேளுங்கள். எவ்வளவு அடித்தாலும் தாங்குகிறீர்களே, உங்களால் மட்டும் எப்படி மன்னா அது முடிகிறது? அமைச்சரே, நான் யாரிடம் அடி வாங்கினேன்? அது உங்களுக்கு தான் தெரியும். என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள்? என்னை அடிக்க யார் இருக்கிறார்? இல்லை மன்னா, நாட்டில் நிறைய பேர் உங்களை புகழ்ந்து புகழ்ந்து தள்ளுகிறார்கள். நிறைய எதிர்மறையான கருத்துக்கள் உங்கள் மேல். எல்லா அடிகளையும் மனதளவில் எப்படி தாங்கிக் கொள்கிறீர்கள் என்று கேட்க வந்தேன். ஓ, அதை கேட்கிறீர்களா நீங்கள்? அதற்கெல்லாம் ஒரு மருந்து இருக்கிறது அமைச்சரே. மருந்து இருக்கிறதா? மன்னா, உடலில் எங்காவது அடிபட்டால் ஆறுவதற்கு மருந்து இருக்கிறது. மனதில் அடிபட்டால் ஆறுவதற்கு எங்கே மன்னா மருந்து இருக்கிறது? அதற்கான மருந்தே மறதிதான் அமைச்சரே. மறதி வரலாமா என்றால் வரலாம், வர வேண்டும். கவலையை மறக்க மறதி வேண்டும், கஷ்டத்தை மறக்க மறதி வேண்டும். நன்றல்லது அன்றே மறப்பது நன்று என்கிறார் திருவள்ளுவர். பிறர் நமக்கு செய்த தீமையை மறக்க வேண்டும். மறக்க தெரிந்தால்தான் நெஞ்சிலே படுகிற வடு மறையும். காலம் நமக்கு தந்த வரப்பிரசாதமே மறதிதான். எவ்வளவு பிரச்சனைகளையும் இழப்பையும் காலப்போக்கில் மறக்க வைத்து விடுகிறது மறதி. அதனால்தான் கவலையின்றி வாழ முடிகிறது. மறக்க தெரியாதவனுக்கு கவலையே அவனது வாழ்க்கையை அரித்து அழித்து விடுகிறது. நாவினால் சுட்ட வடுவையும் ஆற்ற முடியும் மறக்க தெரிந்தால், மன்னிக்க முடிந்தால். கடவுள் நமக்கு வேண்டியதை கொடுக்கிறார், நாம் செய்யும் தவறுகளை மன்னிக்கிறார். மனிதன் பெற்றுக்கொள்ளுகிறான், மறந்து விடுகிறான். தான் பிறருக்கு செய்த உதவியை சொல்லி காட்டுவது மனித குணம். தான் பிறருக்கு செய்த உதவியை மறந்து விடுவது தெய்வீக குணம். பிறர் செய்யக்கூடிய தீமைகளையும் அவச்செயல்களையும் நாம் மறக்க வேண்டும். அதைவிட மேலானது அவற்றை நாம் சட்டை செய்யாமல் இருக்க வேண்டும். அதையே எண்ணிக்கொண்டிருந்தால் அல்லல்தான் மிஞ்சும். மனதிற்கு பாரம்தான், கவலைதான், கஷ்டம்தான். மறக்க வேண்டிய விஷயங்கள் வாழ்வில் எல்லா சூழலிலும் உண்டு. வகுப்பிலே மாணவன் செய்யும் தவறுகளை மறந்து அவனுக்கு அன்பாக கல்வியை போதிப்பவரே சிறந்த ஆசிரியர். பிள்ளைகள் செய்யும் தவறை மறந்து அணைத்துக் கொள்ளுபவர்களே சிறந்த பெற்றோர்கள். பெற்றோர்கள் கசப்பான மருந்தையும் கண்டிப்பையும் காட்டி வளர்த்ததை மறந்து நமது நன்மைக்குத்தான் என்று எண்ணி தள்ளாத வயதில் அவர்களை தள்ளாமல் தன்னோடு வைத்து காப்பாற்றுபவர்கள்தான் சிறந்த பிள்ளைகள். அதேபோல வாலிபர்கள் காதலில் தோல்வி கண்டால் அதை ஒரு கெட்ட கனவாக நினைத்து மறந்து மேற்கொண்டு ஒரு மேன்மையான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதுதான் அழகு. தேவதாஸ் மாதிரி தாடி வைத்துக் கொண்டு வாழ்வே மாயம் என்றோ, அவள் பறந்து போனாலே என்னை மறந்து போனாலே என்று அகலமாக கையை விரித்துக் கொண்டோ பாடி அலைவது கூடாது. எங்கிருந்தாலும் வாழ்க என்று யதார்த்தமாக பாடிவிட்டு அந்த கவலையை மறந்துவிட வேண்டும். ஆக மறக்க வேண்டியதை மறந்துதான் ஆக வேண்டும் அமைச்சரே. ஆஹா, மறதியை பற்றி நீங்கள் சொன்ன செய்திகள் என்றுமே எனக்கு மறக்காது மன்னா. ஆக எந்த தவறுகள் செய்திருந்தாலும் அதை மன்னித்து மறந்து விட வேண்டும் என்று சொல்கிறீர்களா மன்னா? ஆமாம் அமைச்சரே, அதற்குத்தான் மறதி ஒரு பெரிய வரப்பிரசாதம் என்கிறேன். யாரங்கே? நம்முடைய சிறையில் இருக்கும் கைதிகள் அனைவரையும் விடுதலை செய்யுங்கள். உடனே உடனே எல்லோரையும் விடுதலை செய்யுங்கள். அமைச்சரே, அமைச்சரே, என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? என்ன நீங்களாக தன்னிச்சையாக முடிவு செய்து கொண்டிருக்கிறீர்கள்? சிறையில் இருக்கிற குற்றவாளிகளை எல்லாம் ஏன் விடுதலை செய்ய சொல்லுகிறீர்கள்? அவர்கள் எவ்வளவு பெரிய குற்றங்களை செய்தவர்கள், நாட்டுக்கும் மக்களுக்கும் எவ்வளவு பெரிய அநீதிகளை இழைத்தவர்கள். அவர்களை ஏன் விடுதலை செய்ய சொல்லுகிறீர்கள்? என்ன நடக்கிறது இங்கே? மன்னா, மறதி ஒரு மருந்து, மறதி ஒரு வரப்பிரசாதம். அந்த பிரசாதத்தை கொண்டு அவர்களின் தவறுகளை எல்லாம் மன்னித்து விடுதலை செய்து விடுங்கள், மறந்து விடுங்கள் மன்னா. என்ன? This video sponsored by Buy Mode shopping application. வந்திருக்கும் அத்தனை தமிழ் நெஞ்சங்களுக்கு என்னுடைய நன்றிகள். போர் அடிச்சா மன்னிச்சிருங்க, ஏதாவது ஸ்பார்க் அடிச்சா ஏத்துக்கோங்க. ஃப்ரீ அட்வைஸ்.